திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதன் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் இந்தியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் வக்கிர சனி பற்றி பேச இருக்கின்றோம். இனியவர்களே, 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 கோசாரை சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நீசுராந்து நேரம் சரியாக பிற்பகல் 3:36 மீன ராசியில் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள், அதாவது 138 நாட்கள் வக்கிரகதியில் பயணிக்க இருக்கிறார். பின்னர் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நீசுராந்தி நேரம் சரியாக பிற்பகல் 4:02 மீன ராசியில் வக்கிர நிவர்த்தியும் அடைய இருக்கின்றார். இதேவேளை நேயர்களே, 3ஆம் தேதி 10ஆம் மாதம், அதாவது 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 முதல் கோசார சனி பகவான் குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இதே மீன ராசியில் வக்கிரகதியில் பயணிப்பார் என்பது இங்கே நோக்கத்தக்கது. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ரிஷபராசிக்கு முதல் தர யோகாதிபதியும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கும் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகின்ற சனி பகவான் உங்களது ராசிக்கு 11ஆவது வீடான லாபஸ்தானத்தில் வக்கிரகதி அடைகின்றார். பொதுவாகவே உங்களது ரிஷப ராசிக்கு யோகம் தரக்கூடிய சனி பகவான் வக்கிரம் அடைவது நல்லதல்ல. அதே சமயம் 11ஆவது வீட்டில் பாவரோ சுவரோ இருந்தாலும் கூட அவர்கள் நற்பலன்களையே தருவார்கள் என்பது ஜோதிட கருத்தாகும். அதன்படி வக்கிர சனியால் உங்கள் ரிஷப ராசிக்கு வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் பொருளாதார வீழ்ச்சியையும் நல்ல கடும் முயற்சிகள் எடுப்பதன் மூலம் தருவார் என்று சொல்லலாம். மேலும் நண்பர்களே, 11இல் உள்ள வக்கிர சனியின் 3ஆம் பார்வை உங்களது ரிஷப ராசி மீது விழுவதனால் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் விடயங்களில் நல்ல தெளிவுகள் பிறக்கும், அதாவது நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் எடுத்துக்கொண்ட விஷயங்களை வேகமாகவும் தைரியமாகவும் செய்து முடிப்பீர்கள். அடுத்து 11இல் உள்ள வக்கிர சனியின் 7ஆம் பார்வை உங்களது ரிஷப ராசிக்கு 5ஆவது வீட்டில் விழுவதனால் குழந்தை பெருக்காக காத்திருக்கும் திருமண தம்பதியினருக்கு அதற்கான வழி பிறக்கும். அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். மேலும் ஏற்கனவே இருக்கின்ற குழந்தைகளுடனான உறவு மேம்படும், அல்லது அவர்களது முன்னேற்றத்துக்காக நீங்கள் நன்றாக பாடுபடுவீர்கள், உதவியும் செய்வீர்கள். மற்றும் பூர்வீகம் சம்பந்தமான நினைவுகள் வருவதோடு தொடர்புகளையும் புதுப்பித்துக் கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து அன்பர்களே, 11இல் உள்ள வக்கிர சனியின் 10ஆம் பார்வையும் கோசார குருவானது 7ஆம் பார்வையும் உங்களது ராசிக்கு 8ஆவது வீட்டில் ஒரு சேர விழுவதனால் ஆயுள் பலம் உண்டாகும். மட்டுமல்ல, சில எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிட்டும். அதாவது ஷேர் மார்க்கெட் மூலமாகவோ அல்லது லாட்டரி மூலமாகவோ அந்த வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு விசா PR என்பன கிடைத்து பயணங்களும் அமைய இருக்கின்றது. குறிப்பாக 9ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் உறுதியாக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கிரகதியில் இருப்பின் அல்லது மீன ராசியில் சூரியன் சந்திரன் தவித்த
ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இருப்பின் உங்களுக்கு நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கும். சரிநேர்களே, ரிஷபராசிக்கான வக்ர சனியின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.